கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிய சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பெயர்ச்சினா இடம்பெயர்தல்னு பொருள். குரு என்ற கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சியாகி ஒரு வருடம் அங்கே இருப்பார். அதான் குரு பெயர்ச்சின்னு நாம சொல்றோம். கடந்த மாதங்களில் நடந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகளால் சங்கடமான பலன்களை அனுபவித்தவர்களுக்கு வராது வந்த மாமலை போல இந்த குரு பெயர்ச்சி வந்திருக்கிறது. சில தருணங்களில் பின்னோக்கிய ராசிக்கு வக்ரகதியாகவும், சில தருணங்களில் முன்னால் இருக்கும் ராசிக்கு அதிசாரமாகவும் குரு பிரவேசம் செய்வார். இந்த சூழல்களை கணக்கில் வைத்து இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நாம் வழங்குகிறோம். குரு பெயர்ச்சி சுபஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி, அஸ்தம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபயோக சுப நாளிலே அன்று காலை 11:08 என்ற அளவிலே மிதுன லக்னத்தின் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் கடக லக்னத்தின் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசிக்கு பயிற்சி ஆகிற குரு பகவான் இதே பராபவ வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் மாலை 4:36 முதல், அதாவது 20/10/2026 முதல் கடக ராசிக்கு அடுத்த சிம்ம ராசிக்கு அதிசாரமாகவும் பயிற்சி ஆகிறார். பிறகு மீண்டும் 13/2/2027 பராபவ வருடம் மாசி மாதம் முதல் நாள் மதியம் 1 மணி அளவில் கடகராசிக்கு வருகிறார். அதன் பின் அடுத்த பெயர்ச்சி வரை அவர் கடக ராசியிலேயே இருப்பார். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து பலன்கள் தந்த குரு பகவான் இப்போது மேஷ ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசியிலே பயிற்சி ஆகிறார். சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் அமர்கின்ற நிலை கஜகேசரி யோகம் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது குரு பகவான் சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் அமர்வது கஜகேசரி யோகம். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே புதிய இனங்களில் சில நன்மைகள் பெருமளவில் வந்து சேரும். குரு பகவான் தான் அமர்ந்த இடத்தை விடவும் அவருடைய பார்வை பெறுகிற இடங்கள் அதற்கு உரிய சிறப்பான பலன்களை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரம். கடக ராசியிலே அமர்கின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களது மேஷ ராசிக்கு 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இதனால் உங்களின் நோய் தொந்தரவுகள் குறைந்து உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும். விபத்துகள் எதுவும் அணுகாத நல்லதொரு வாழ்வியல் முறை அமைந்திடும். ஆயுள் பலம் அதிகரிக்கும். உங்கள் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வெகுநாள் விருப்பங்கள் மற்றும் லட்சியங்கள் நிறைவேறுவதற்கும் குரு பகவானின் 5ஆம் பார்வை மிகுந்த அளவிலே துணை நின்று உதவும். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் மேசராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. இதனால் உங்கள் தொழிலில் சிறப்பானதொரு முன்னேற்றம் உருவாகும். புதிதாக தொழில் தொடங்கி நடத்தி வருபவர்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த விற்பனர்கள், அனுபவசாலிகள் தொழில் நுணுக்கங்களை உங்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன் அனுபவங்களை அழகாக சொல்லித் தருவார்கள். இதனால் உங்கள் தொழில் வியாபாரம் செழித்து பொருளாதார வரவுகள் மேன்மையாகும். புதிய வாடிக்கையாளர்கள் பெருமளவில் வந்து சேருவார்கள். லாப விகிதம் உயர்ந்து சேமிப்பு பணமும் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான திட்டங்கள் இனிதாக நிறைவேறும். சிலர் கூடுதல் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்குவர். அதுபோல உங்கள் மேச ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9வது பார்வையினாலே பார்வை செய்கிறார். இதனால் திருமணம் ஆனவர்களுக்கு இல்லற வாழ்விலே இனிமையும், குடும்பத்தில் ஒற்றுமையுடன் கூடிய மகிழ்ச்சியும் திருப்திகரமாக அமைந்திடும். திருமணம் நடத்தும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு
சில நிபந்தனைகளை தவிர்ப்பதால் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அனுகூல வாய்ப்புகள் உருவாகும். சிலர் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகி நிறைவேறும். கவலை இல்லாத மனதுடன் நித்திரையின் சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு அனுகூலமான செய்தி வந்து சேரும். மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவின் அமர்வினால் உங்கள் இளைய சகோதரர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக உங்கள் உதவிகளை கேட்டு பெற்று நன்மை பலவும் பெறுவார்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதால் ஆரோக்கியம் சீரான வகையில் அமைந்திடும். இல்லற துணையின் செயல்பாடுகளில் உத்வேகமும் சுறுசுறுப்பும் மிகுந்திருக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் வருகின்ற கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நீங்கள் சரி செய்து நன்மை பலவும் பெறுவீர்கள். ஆகவே இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் வந்து சேரும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் கடந்த ஒரு வருடம் அனுகூலமாக அமர்ந்து நல்ல பலன்களை வழங்கினார் குரு பகவான். இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலம் பெறுகிறார். அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்திலே வருகின்ற குரு சுமாரான பலன்களையே தந்தாலும் குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வை பதிகின்ற இடங்களின் வழியாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பலவும் வந்து சேரும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்களுக்கு நட்பு ஸ்தானத்தின் மீது பதிவதால் புதியவர்கள் நண்பர்களாக கிடைத்து வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். திருமண முயற்சிகளில் இருந்தவர்களுக்கு தடை விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுகூலம் உண்டாகும். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பதிவதால் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்காத எத்தனையோ வகையான பாக்கியமாக இருந்த எளிதாக பெறுவதற்கு யோகம் அமைந்திடும். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாத எவருக்கும் நீங்கள் இடம் தர வேண்டாம். புத்திரர் விரும்பிய பொருட்களை அதிக தரம் உள்ளதாக வாங்கி தருவீர்கள். உங்கள் உடல் நலம் சீராக அமைந்திட தகுந்த மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக பண வசதியும் கூட துணை நின்று உதவும். விலகிச் சென்ற தந்தை வழி உறவினர்கள் உங்களுடன் அன்பு பாசத்துடன் பழகுவார்கள். தந்தை வழியில் பெற வேண்டிய சொத்து பிரச்சனைகள் சரியாகி ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். மூத்த சகோதரர்கள் தந்தைக்கு இணையான அன்புடன் உங்கள் வாழ்வில் பெற வேண்டிய நன்மைகளை பெறுவதற்கு தன்னால் ஆன உதவிகளை மனம் உவந்து தருவார்கள். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற போட்டியை சமயோசிதமாக சரி செய்வதால் உற்பத்தி விற்பனையின் அளவு சீராக அமைந்திடும். பொருளாதார வரவுகளை மேம்படுத்த தேவையான வழிவகைகளை புதிய முயற்சியினால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இல்லற துணையின் சிறப்பான ஆலோசனைகள் உங்கள் வாழ்வியல் நடைமுறையில் புதிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களுடன் அன்பு பாசத்துடன் பழகுவார்கள். மாணவர்கள் விளையாட்டு குணங்களை தவிர்ப்பதால் படிப்பில் ஞாபகத்திறன் வளர்ந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும். வாகன பயணங்களில் மித வேகம் பின்பற்றுவது பயணத்தை இனிமையானதாக உருவாக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தில் அனுகூலமாக பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இதுதான். அந்த ராசியிலே அவர் உச்சபலம் பெறுகிறார். குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையினால் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான வில்லங்கம்,
மனக்குழப்பம், நோய் தொந்தரவு தருகின்ற இடத்தை அவர் பார்வை செய்கிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகி பல்வேறு வகையான நன்மைகளும் வந்து சேரும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உடல் நலத்தில் இருந்த குறைகள் விலகி ஆரோக்கிய பலம் உண்டாகும். இதனால் உங்களுக்கு நோய் சார்ந்த தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்திடும். கடந்த நாட்களில் பெற்ற பணக்கடன்களை சரி செய்யும் நோக்கில் உழைப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். கடந்த காலங்களில் உங்களிடம் எதிர் மனப்பான்மையுடன் பழகியவர்கள் கூட உங்களின் நல்ல குணத்தை உணர்ந்து அன்பு பாசத்துடன் நட்பு பாராட்டுவார்கள். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்தில் பதிகிறது. இதனால் குடும்பத்திற்கு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை அமைந்து உதவும். ஆயுள் பலம் அதிகரிக்கும். விபத்துகள் எதுவும் அணுகாத இனிய சூழ்நிலை தொடர்ந்திடும். நேர்மறையான அணுகுமுறையால் நீங்கள் வாழ்வில் பெற வேண்டிய நன்மைகளை முறையாக பெற்றிடுவீர்கள். குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. இதனால் தொழிலில் கடந்த காலத்தில் இருந்த சுணக்க நிலை மாறி உற்பத்தி விற்பனை செழித்து வளரும். லாப விகிதமும் அதிகரிக்கும். சிலர் புதிதாக நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதில் தைரியத்தை வளர்த்துக் கொள்வதால் பணிகளில் இலகுவான சூழல் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகளை தேவைப்படுவோர் அரசு வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களிடம் பெறுவதற்கான அனுகூலம் ஏற்படும். மாணவர்கள் புதிய இலக்கை நோக்கி மகிழ்ச்சியுடன் நடை போடுவீர்கள். படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வீடு வாகனத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நடத்துவீர்கள். சிலர் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமும் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்க அனுகூலம் உண்டாகும். திருமண முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு கடந்த வருடம் ஜாதக பொருத்தம் அமைந்து சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் வேண்டாம் என ஒதுக்கிய ஜாதகங்களை மீண்டும் பரிசீலனை செய்து பேச்சுவார்த்தையை துவங்குவதால் திருமணம் நடத்த அனுகூலம் உருவாகும். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்குவார். கடந்த காலங்களில் உங்களிடம் நட்புடன் பழகியவரிடமும் உங்கள் தொழில் மற்றும் குடும்ப விவகாரங்களில் உள்ள அனுகூலங்களை பற்றி கருத்து பரிமாற்றம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். தந்தை வழி உறவினர்கள் ஒரு சிலர் பொறாமை எண்ணத்துடன் உங்களை அணுகுவார்கள். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி நிறைவேறும். அதில் இனிய அனுபவமும் கிடைக்கும். சிக்கனமாக பணம் செலவு செய்து பயணத்தினால் வருகின்ற மகிழ்ச்சியை முழு அளவில் ரசித்து மகிழ்வீர்கள். கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பெயர்ச்சியாகி உங்கள் ராசியில் உச்ச பலத்துடன் அமர்வு பெற்றுள்ளார். உங்கள் ராசியில் குரு வந்து அமர்ந்ததனால் உங்கள் மனதில் முன்னர் இருந்த தனிமை குறைபாடு விலகி புத்துணர்வு பெறுவீர்கள். உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் புதிய உத்வேகம் பிறக்கும். ஆன்மீக வழிபாடுகளில் கவனம் கொள்வீர்கள். தன்னையும் உயர்த்தி தன்னை சார்ந்தவர்களும் வாழ்வில் உயர்வதற்கு தேவையான ஆலோசனையும் உதவியும் வழங்குவீர்கள். இயன்ற அளவு நண்பர்கள் கூட இருந்தும் பணி சிறக்க உதவுவீர்கள். உங்கள் ராசியில் அமர்ந்த குரு பகவான் 5, 7, 9 ஆகிய பார்வைகளினால் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார். குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களின் பூர்வ சொத்துக்களில் வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்கவும் அனுகூலம் உண்டாகும். குலதெய்வத்தின் நல்லருள் துணை நின்று உங்கள் குடும்பத்தின் முக்கியமான நற்செயல்கள் நிறைவேற உதவி செய்யும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைந்திடும்.
புத்திரர் பெற்றோரின் சொல் கேட்டு நடந்து தன்னையும் உயர்த்துவார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறும். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் இல்லற துணையின் அன்பு பாசம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெற புதிய எண்ணங்களை செயல்படுத்த உதவும். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்களும் உங்களை மதித்து மரியாதை கலந்த அன்பு பாராட்டுவார்கள். இதனால் உங்கள் எண்ணத்தில் உற்சாகமும் கவித்துவமான சிந்தனைகளும் உருவாகும். உங்களின் சிந்தனை மற்றும் செயல்களுக்கு ஏற்ற வகையில் தகுதி வாய்ந்த நல்ல நண்பர்கள் அமைந்து உங்களுக்கு பல்வேறு உதவிகளும் தருவார்கள். குரு பகவானின் 9ஆம் பார்வை பாக்யஸ்தானம் என்கின்ற 9ஆம் இடத்தில் பதிகிறது. இதனால் உங்கள் வாழ்வில் பல்வேறு வகையான சௌபாக்கியங்களும் அமைந்திடும். தந்தை வழி உறவினர்கள் உங்கள் அன்பை பெறுவதில் முழு அளவில் ஈடுபடுவார்கள். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பண வசதி திருப்திகர அளவில் துணை நிற்கும். உங்களின் தைரியமான செயல்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள். படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடத்துவீர்கள். எதிர்ப்பாளர்கள் உங்கள் வாழ்க்கை நடைமுறையின் உயர்வு கண்டு வியந்து விலகுவார்கள். நல்லவர்களின் ஆலோசனை துணை இருப்பதால் உங்களின் வாழ்க்கை பாதை நேரான திசையில் சீராக பயணிக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெறுகின்ற அனுபவங்கள் திருப்திகரமாக இருக்கும். பணியாளர்களுக்கு சம்பளம் உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களின் உடன் பிறந்தவர்களுக்கு இயன்ற அளவில் உதவி செய்து மகிழ்வீர்கள். ஓய்வு எடுக்க நேரமின்றி பணிகளில் தொடர்ந்து ஈடுபடும் அளவுக்கு புதிய சூழல்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்கான வெளியிட பயணங்களை மேற்கொள்ள அனுகூலம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ஆதாய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடகத்தில் உச்ச பலத்துடன் அமர்ந்துள்ளார். குரு பகவானின் அமர்வு தருகின்ற பலன்களை விட குருவின் பார்வை பெற்ற இடங்களின் வழியாக சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5, 8ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உள்ளதால் உங்கள் கவனக்குறைவான செயல்களால் ஏற்பட்ட பாவங்கள் விலகும். பூர்வ சொத்துக்களில் உள்ள பாதுகாப்பை கூடுதல் கவனத்துடன் உறுதி செய்து கொள்வது நல்லது. உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகளும் அதற்கு அதிக பணம் செலவு செய்வதுமான சூழல்கள் இருக்கும். பண வரவை பெறுவதற்கு முன்பாகவே குடும்பத்தின் செலவுகளுக்கான தேவைகள் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உங்கள் முயற்சியால் பெற்று தருவீர்கள். சமூக சேவையிலும் உங்கள் ஈடுபாடு அதிகரிக்கும். கடகத்தில் உச்சம் பெறுகிற குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தினை பார்வை செய்கிறார். வீடு வாகனத்தின் பயன்பாடு திருப்திகரமான அளவில் இருக்கும். சிலர் புதிய வாகனம் மற்றும் புதிய வீடு வாங்குவதற்கான அனுகூலம் உண்டாகும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களின் அன்பு பாசம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும். புத்திரர் சில விஷயங்களில் முரண்பாடாக நடந்து கொள்வர். பொறுமையுடன் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்வதால் நிலைமை சீராகும். கடந்த காலங்களில் உங்களிடம் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் உங்களின் நல்ல குணங்களை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்வார்கள். எதிர்பாராத வகையில் எதிர்ப்பாளரால் கூட உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நோய் தொந்தரவு குறைந்து உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். நிலுவை பணக்கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள்.
இல்லற துணை சில நேரங்களில் உங்கள் எண்ணங்களின் உண்மைத்தன்மை புரியாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம். குடும்ப நன்மையை கருதி நீங்கள் பொறுமை காப்பதால் படிப்படியாக குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உருவாகும். வாகன பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடும். விபத்துகள் அணுகாத இனிய சூழல் உருவாகும். உங்களின் வெகுநாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் உற்பத்தி விற்பனை செழித்து பணவரவு அதிகரிக்கும். தகுதிக்கு மீறிய அளவில் எவருக்கும் நீங்கள் அதிக மதிப்புள்ள பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டாம். பெண்கள் கணவரின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் குடும்ப நலன் கருதி அன்றாட பணிகளை மேற்கொள்வார்கள். மாணவர்கள் படிப்பு மற்றும் விளையாட்டில் உயர்வான இடத்திற்கு வருவர். பெற்றோரிடம் தான் விரும்பிய பொருட்களை முழு சம்மதத்துடன் கேட்டு பெற்று மகிழ்வீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் குருவின் பார்வை பெறுகிற இடங்களின் வழியான நல்ல பலன்கள் உங்களுக்கு முழு அளவில் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இது நாள் வரை இருந்த குரு பகவான் இப்போது 26/5/2026 கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உள்ளார். தொழில் ரீதியான உயர்வு தாழ்வுகளை சந்தித்து இருப்பீர்கள். அப்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு முழு அளவிலான நற்பலன்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளது. கடகத்தில் இடம்பெற்ற குரு தனது 5ஆம் பார்வையினாலே கன்னி ராசிக்கு 3ஆம் இடமான புகழ் ஸ்தானத்தை, செயல் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இதனால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும். நற்செயல்களால் வருகின்ற புகழ் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடும். இளைய சகோதரர்கள் அன்பு பாசத்துடன் உங்களிடம் பழகுவார்கள். தம்பி தங்கைகளுக்கான திருமண முயற்சிகள் எளிதாக நிறைவேறும். பொருளாதார வரவுகள் தொழில் வளர்ச்சியால் திருப்திகரமான அளவில் கிடைக்கும். கண்களில் ஒரு வகையான சாந்தமும் வசீகரமும் உங்களுக்கு உண்டாகும். வீடு வாகனத்தில் நம்பகத்தன்மை இல்லாத எவருக்கும் இடம் தர வேண்டாம். இதனால் சில சங்கடங்கள் வரும். அதனால் கவனம் தேவை. குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிகிறது. இதனால் பூர்வ சொத்துக்களில் கிடைக்கின்ற பணவரவு அதிகரிக்கும். இன்னும் பலர் தன் வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கின்ற இனிய நல் யோகம் வந்து சேரும். புத்திரர் பெற்றோரின் சொல் கேட்டு நடந்து குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடுவார்கள். குலதெய்வத்தின் அருள் பலம் முழு அளவில் கிடைக்கும். பிரார்த்தனைகள் இனிதாக நிறைவேறுவதால் சிறப்பாக வழிபாடு நடத்துவீர்கள். தாய்மாமன் வழி உறவுகளால் அதிக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். மறைமுக எதிர்ப்பாளர்களை அறிந்து கொள்வதில் சங்கடம் உங்களுக்கு இருக்கும். நேரடியாக எதிர்ப்பு செயலில் ஈடுபடுபவர் எந்த ஒரு பிடியும் கொடுக்காமல் நழுவி விடுவார்கள். அதனால் எதிர்ப்பாளர் இவர்தான் என உணர்பவர்கள் விலகி செயல்படுவது நல்லது. கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனம் என்கின்ற வீட்டை பார்வை செய்கிறார். இதனால் நற்குணம் உள்ள புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். திருமண முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு குருபலம் என்கின்ற வியாழ நோக்கம் அமைந்து திருமணம் இனிதாக நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேண்டுமென விரும்புபவர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும். நோய் தொந்தரவு குறைந்து ஆரோக்கிய உடல் நலம் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களின் ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி கவனிப்பார்கள். அதனால் குடும்ப பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை அதிகரித்து அபரிமிதமான பணவரவு கிடைக்கும். பணவரவில் கிடைத்த லாபத்தின் ஒரு பகுதியை தான தர்ம பணிகளுக்காக பயன்படுத்துவீர்கள். சிலர் புதிய தொழில் துவங்கவும் நல் யோகம் உண்டாகும். மாணவர்கள்
தன் விளையாட்டு குணங்களால் படிப்பில் பின்தங்குவதை உணர்ந்து தன்னை சரி செய்து கொள்வார்கள். எதிர்பார்த்த தரத்தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் லாபகரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் மிதுனத்தில் இதுவரை இருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கு 10ஆம் இடமான கடகம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்ச பலம் பெற்றுள்ளார். குரு பகவானின் பார்வை தருகின்ற பலன்கள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. கடகத்தில் அமர்ந்துள்ள குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களின் பொருளாதார வரவு மேம்பாடு அடையும். சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கான மதிப்பு மரியாதை உயர்ந்திடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மிகுந்திருக்கும். உங்கள் கண்களின் பார்வையில் ஒருவிதமான ஒளிமயமும் வசீகர தன்மையும் உருவாகும். சமூக பணிகளிலும் நீங்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு அதற்குரிய புகழை பெறுவீர்கள். சிலருக்கு மதிப்பு மிக்க பதவி பொறுப்பு கிடைக்க நல் யோகம் உண்டாகும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, மனை, பசு, பால் பாக்கியம், வாகனம் என்கின்ற ஸ்தானத்தில் பதிகிறது. இதனால் பணவரவு அதிகரித்து பல்வேறு வகையான செல்வ வளங்களும் உங்களுக்கு சேரும். தாய் வழி உறவினர்கள் கூடுதல் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். புதிய வீடு வாகனம் வாங்குகிற முயற்சி இனிதாக கைகூடும். புத்திரர் உங்களிடம் செல்லமான குணத்துடன் நடக்க முயற்சி செய்வார். சில நேரம் அவர்கள் செயல்களில் குளறுபடி ஏற்படலாம். அதனை நீங்கள் இனிய அணுகுமுறையால் சரி செய்து விடுவீர்கள். பூர்வ சொத்தில் கிடைக்கிற நன்மைகளை உரிய முறையில் பெற அதன் பராமரிப்பில் நம்பகமானவர்களை பணி அமர்த்துவது அவசியமாகும். குலதெய்வ வழிபாடு உரிய காலங்களில் நடத்துவதால் வாழ்வில் நிம்மதியும் சுபிட்சமும் தொடர்ந்திடும். எதிர்ப்பாளர்கள் உங்கள் வாழ்வியல் நடைமுறையின் சிறப்பான உயர்வினை கண்டு வியந்து விலகுவார்கள். உடல் பிணி தொந்தரவு குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். பணக்கடனில் பெரும் பகுதியை எளிதாக செலுத்துவீர்கள். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமாக வெற்றி கிடைத்திடும். உங்கள் ராசியில் உள்ள சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்வு பெற்றது மிகுந்த நன்மையாகும். சந்திரன் இருந்த இடத்திற்கு கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குரு அமர்வு பெற்றுள்ளார். இப்படியான கிரக அமைப்பிற்கு கஜகேசரி யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிற ஒரு சிறப்பான யோகம் ஆகும். இந்த யோகம் தருகின்ற வகையில் குரு பகவான் அமைகின்ற போது இந்த ராசிக்காரர்கள் தொடங்குகின்ற செயல்கள் அனைத்தும் முழு அளவிலான வெற்றியை தந்திடும். நீங்கள் உழைப்பது ஒன்றே செயல் என கொண்டால் உலகளாவிய அளவிலும் கூட புகழ் வந்து சேரும். திருமண முயற்சி செய்பவர்களுக்கு தாய் வழி சார்ந்த உறவுகளிலிருந்து பெண் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இல்லற துணை நண்பருக்கு இணையாக உங்களுடன் பழகுவார். உரிய ஆலோசனைகளும் சொல்லுவார். வெகுகாலமான நண்பர்களால் எளிதான உதவி கிடைக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து வளர்ச்சி நிலையை உறுதிப்படுத்துவீர்கள். குடும்பத்தினரின் அதிக தேவைகளுக்கு ஏற்ப ஆதாய பணவரவும் உரிய சமயத்தில் கிடைக்கும். மூத்த சகோதரரின் தொழில் வளம் சிறக்க தேவையான உதவியை மனமுவந்து தருவீர்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலர் சுற்றுலாவாக சென்று வரவும் வாய்ப்பு வந்து சேரும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமைந்து வாழ்வை இனிமை நிறைந்ததாக உருவாக்குவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் சகலவிதமான செல்வங்களையும் தந்து மனதை மகிழ்விக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக இருந்த தேவகுரு குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய கடக வீட்டில் உச்ச பலத்துடன் அனுகூலமாக பெயர்ச்சியாகி உள்ளார். இனி உங்கள் வாழ்வில் வசந்தம்தான். கடகத்தில் அமர்ந்த குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. இதனால் உங்கள் மனதில் புத்துணர்வும் செயல்களில் திறமையும் மிகுந்திருக்கும். உங்கள் எண்ணங்களை ஒருமுகமாக வடிவமைத்து செயல்படுத்துவீர்கள். இதனால் பெறுகின்ற வெற்றியின் அளவு அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வரவுகளை கடின உழைப்பால் பெறுவீர்கள். பேசுகின்ற வார்த்தை சில நேரங்களில் ஏட்டிக்கு போட்டியாக அமைந்திடும். இதனால் பேச்சில் நிதானமும் எச்சரிக்கை உணர்வும் பின்பற்றுவது அவசியமாகும். கண்கள் தொடர்பான நோய்க்கு மருத்துவ சிகிச்சையால் நல்ல பலன் கிடைக்கும். இரவில் அதிக நேரம் விழித்திருந்து செல்போனில் செய்திகள் மற்றும் படக்காட்சிகளை பார்ப்பதை குறைப்பது நல்லது. கடகத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம், வீரியம், புகழ், செயல்திறன் ஆகிய இடத்தை தனது 7ஆம் பார்வையினாலே பார்க்கிறார். இதனால் உங்களின் நேர்மையான சமூக பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். தம்பி தங்கைகள் உங்கள் சொல்லுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள். அவர்களின் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தாய் வழி உறவினர்கள் முன்பு ஒரு தருணத்தில் உருவான கசப்பான சூழ்நிலைகளை மனதில் வைத்து உங்களிடம் எதிர்மறையாக நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் நீங்கள் மென்மை குணத்துடன் நடந்து உங்களின் உறவுகளை பேணி பாதுகாத்திடுவீர்கள். கடகத்தில் இடம்பெற்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினாலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம், புத்திரம், குலதெய்வம், மந்திரம் என்று சொல்லப்படுகிற இடத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். திருமணமாகி புத்திர பாக்கியம் விரும்புபவர்களுக்கு அனுகூலம் உண்டு. பூர்வ சொத்துக்களில் திருப்திகரமான பணவரவு கிடைக்கும். சிலர் தன் வாரிசுகளுக்கு சொத்துக்களை சேர்த்திட உருவாக்குகிற முயற்சிகள் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடத்துவீர்கள். தெய்வ வழிபாடுகளை நடத்துவதற்கான உரிய போற்றிகள் மற்றும் ஸ்லோகங்களை மனதார சொல்லி மகிழ்வீர்கள். கடந்த நாட்களில் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் நடந்தவர்கள் தங்கள் தேவையின் நிமித்தம் உங்களை இனிய அணுகுமுறையால் மனம் கவர்வார்கள். நீங்களும் இயன்ற அளவில் உதவி புரிந்து உறவுகளை பாதுகாத்திடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் சமரசம் ஏற்பட முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும். உங்களின் நீண்டகால நண்பர்கள் உங்கள் திறமைகளை கண்டறிந்து அதை வெளி உலகுக்கு கொண்டு வர உரிய ஏற்பாடுகளை செய்திடுவார்கள். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்தில் அளப்பரிய மகிழ்ச்சியினை உருவாக்குவார். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்களும் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். கடந்த காலங்களில் இழப்பீடு பெற முயற்சி செய்தவர்களுக்கு குரு பகவானின் இந்த பயிற்சி நல்ல பலனை பெற்றுத்தரும். விபத்துகள் அணுகாத நல்லதொரு வாழ்வியல் நடைமுறை உருவாகும். பொதுவாக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கின்ற நிலையை ஓடிப்போகிறவருக்கு 9ஆம் இடத்தில் குரு என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுகிற வழக்கம் உள்ளது. நற்குணம் கெட்ட மனிதர்கள் சில நேரங்களில் ஊருக்கு மறைவாக வாழுகிற சூழலை அது உருவாக்கும். அதிகம் பணக்கடன் பெற்றவர்கள் அதை செலுத்தாத தருணங்களில் மறைவான வாழ்க்கை வாழ்கிற தன்மையை கூட இந்த 9ஆம் இடத்தின் குரு உருவாக்குவார். ஆனால் நேர்மையாக வாழுகிற மக்களுக்கு ஒரு குறையும் வராது. நேர்மையாய் தொழில் நடத்துபவர்கள் ஓடி ஓடி உழைத்து தன் பொருளை உற்றார் உறவினர்களுக்கு உதவுவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரமாக உள்ளது. தொழில் வியாபாரத்தில் இன்னும் கூடுதல் மூலதனத்தில் அபிவிருத்தி செய்கிற சூழல் உருவாகும். அதிக நிபந்தனையுடன் கூடிய நிதி நிறுவனங்களில் பணக்கடன் பெற வேண்டாம். சிலருக்கு தொழிலில் இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுத்துகிற சூழலும் உண்டாகலாம். மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்
எல்லாமும் ஆதாயமாக அமைந்திடும். வெளியூர் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு அனுகூல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் ஞாபக திறன் வளர்ந்து உயர்ந்த மதிப்பெண் பெறுவீர்கள். படித்து வேலைவாய்ப்பு பெற முயற்சி செய்பவர்களுக்கு தகுந்த வேலையும் கிடைக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி கடந்த நாட்களில் இருந்த சங்கடங்களை சரி செய்து உங்கள் வாழ்வில் முன்னேற புதிய பாதைகளை உருவாக்கி தரும். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பெயர்ச்சியாகி அஷ்டமஸ்தானமான கடக ராசிக்கு வந்திருக்கிறார். பல்வேறு நலன்களை பெற்று அனுபவித்த நீங்கள் இப்போது சில சங்கடங்கள் வருமோ என அஞ்சுகிறீர்கள். பயண தூரத்தில் வெயிலும் நிழலும் ஏற்படுவது இயல்புதானே. ஆனாலும் குரு அமர்ந்த இடத்தின் பலன்கள் சங்கடம் தருவதாக இருந்தாலும் குருவின் சுப பார்வை பதிகிற இடங்களின் வழியாக பெறுகின்ற நற்பலன்கள் மனதில் தைரியமும் வாழ்வில் நம்பிக்கையையும் கொண்டு வந்து தரும் என்பதே நிஜமாகும். குரு பகவானின் 5வது பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமைகிறது. இதனால் கவலை தருகின்ற சூழல்களை தவிர்த்து நிம்மதியான வாழ்வு பிறக்க நல்வழி உருவாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவேற புதியவர்களின் உதவி கிடைக்கும். வேலை வாய்ப்பு வெளியூர் சென்று பார்க்க விரும்புபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும். குரு பகவானின் 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு கண்கள் என்ற ஸ்தானத்திலே பதிகிறது. இதனால் உங்கள் வார்த்தை வேதத்தின் சாரத்தில் அமைந்து உங்கள் அன்புக்கு உரியவர்களின் நன்மதிப்பை பெற்றுத்தரும். உங்கள் கண்களில் வசீகரமான பார்வை நிறைந்திருக்கும். பொருளாதார வரவுகள் திருப்திகரமான அளவில் கிடைக்கும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள். ஏற்கனவே கற்ற வித்தைகள் நற்பலன் தரும் வகையில் மாறி புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மிகுந்திருக்கும். சில நேரங்களில் அசட்டுத்தனமான தைரியம் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் வருகிற பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என உணர்ந்து செயல்படுவது மட்டுமே நன்மையை தரும். சமூக பணியில் உங்களுக்கு இருந்த ஆர்வம் வெகு அளவில் குறைந்து விடலாம். இளைய சகோதர வகையில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து குடும்ப உறவினர்களால் சமரசம் செய்து வைக்கப்படும். குரு பகவானின் 9ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்தில் பதிகிறது. இதனால் உங்கள் வீடு மனையில் தெய்வ சக்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு சங்கடம் வருகிற தருணங்களில் தன் துன்பமாக கருதி அதை எவ்வகையிலும் சரி செய்து விடுவார்கள். வாகனத்தில் பெறுகின்ற பயன்பாட்டு வசதி திருப்திகரமாகும். சிலர் பணக்கடன் வாங்கி புதிய வாகனம் வீடு வாங்குவதற்கான எண்ணிய காரியம் நிறைவேறும். பசு பால் பாக்கிய யோகம் உண்டாகும். புத்திரர் படிப்பில் உரிய கவனம் கொள்வார்கள். புத்திரரும் கூட தனக்கான வாகனம் வாங்கித்தர பெற்றோரை அணுகுவர். அவர்களின் வயது வாகனம் ஓட்டுகிற திறன் அறிந்து வாங்கி தருவது நல்லது. உங்களுக்கு கடந்த காலங்களில் எதிரிடையாக செயல்பட்டவர்கள் தனக்கு வரும் சோதனையால் ஊருக்கு வெளியே வாழ்கிற புதிய சூழல் உருவாகும். உடல் நலத்திற்கு குறை வருகிற போது தகுந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். நிலுவை பணக்கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீர்கள். இல்லற துணையிடம் குடும்ப உறவினர்களின் பழைய விவகாரங்கள் குறித்து எதுவும் விவாதிக்க வேண்டாம். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்கள் சில விஷயங்களில் உங்கள் உதவியை எதிர்பார்ப்பார்கள். இயன்ற அளவில் உதவி புரிந்து சொந்தங்களை நீங்கள் பாதுகாத்திடுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களில் பிரவேசிப்பதை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் சொல்லும் ஆலோசனைகளை மதிப்பதால்
உறவுகள் பலமாகும். சுக சௌகரிய வாழ்வியல் நடைமுறை உங்களுக்கு அமைந்தாலும் எளிமை நிறைந்த வாழ்க்கை முறையை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பால் லாபம் அதிகரிக்கும். சிக்கனமான பணச்செலவில் சேமிப்பை உயர்த்துவீர்கள். தொழில் சார்ந்த அபிவிருத்தி பணிகளை வரும் காலங்களில் நிறைவேற்றலாம். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை கவனமுடன் பின்பற்றுவதால் பணி இலக்கு சரியாக நிறைவேறும். மூத்த சகோதரர் உங்களுக்கு தந்தைக்கு நிகரான வகையில் கண்டிப்பும் அதே சமயம் வேண்டிய உதவிகளும் வழங்குவார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இல்லற வாழ்வில் இனிமை பெற உரிய வாய்ப்புகள் வந்து சேரும். சீர்முறை எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதால் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இனிதாக திருமணம் நடந்தேறும். இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை பலத்தால் பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வந்து மகிழ்ச்சியான வாழ்வை தரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இதுவரையில் இருந்த குரு பகவான் இப்போது பெயர்ச்சியாகி அனுகூல பலன் தருகிற 7ஆம் இடத்தில் உச்ச பலத்துடன் அமர்ந்துள்ளார். இதனால் உங்கள் வாழ்வில் முன்னர் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலமாக நல்ல நல்ல பலன்கள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்வு பெறுவது என்பது கஜகேசரி யோகம் ஆகும். வாழ்வில் பெற வேண்டிய நன்மைகளில் அனைத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து தருகிற நல் யோகம் இந்த கஜகேசரி யோகம் ஆகும். அந்த யோகம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைத்திருக்கிறது. குரு பகவான் தனது 5வது பார்வையினாலே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மூத்த சகோதரன், இளையதாரம், ஆதாயம் என்கின்ற சுப பலன் தரும் இடங்களை பார்க்கிறார். இதனால் உங்கள் வாழ்வில் சிறு அளவில் பெற வேண்டிய நன்மை கூட பெரிய அளவில் ஆதாயம் தருவதாக உருமாற்றம் பெற்று வந்து சேரும். தவிர்க்க முடியாத வகையில் புது புது செலவினங்கள் வரலாம். தேவையானது இது என பரிசீலனை செய்து பணம் செலவு செய்வதால் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அதிக நிபந்தனையுடன் கூடிய பணக்கடன் பெறுகின்ற சூழ்நிலையை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையினாலே பார்க்கிறார். இதனால் உங்கள் மனதில் தைரியமும் தெளிவான சிந்தனையும் ஏற்படும். புதிய புதிய திட்டங்களை வடிவமைத்து தகுந்த முன் ஏற்பாடுகளுடன் செயல்படுத்துவீர்கள். எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும். அறிஞர்கள், மேதைகள், நற்குணம் உள்ளவர்கள் உங்கள் நற்செயல்களை விரும்பி உங்களிடம் அன்பு நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் ராசிக்கு 3, 6க்கு உடையவரான குரு பகவான் தனஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த அமர்வு விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் மற்றும் அதிர்ஷ்டத்தினால் பணவரவு கிடைக்கின்ற நல் யோகம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் பழகிய சிலர் உங்கள் மீது இல்லாததையும் பொல்லாததையும் குடும்ப உறவினர்களிடம் சொல்வார்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை இனிய அணுகுமுறையால் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் மீதான நன்மதிப்பு குடும்பத்தில் முன்பு இருந்ததை விட அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினாலே பார்க்கிறார். இதனால் உங்கள் மனதில் தைரியமான செயல்களும் ஈடுபடுவீர்கள். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவுவார்கள். உங்களின் நற்செயல்கள் பன்மடங்கு பெருகி சமூகத்தில் புதிய வரவேற்பை பெற்றுத்தரும். வீடு வாகனத்தில் கிடைக்கிற வசதியை சிக்கன பணச்செலவில் பராமரிப்பு செய்து பயன்படுத்துவீர்கள். தாய்வழி உறவினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பூர்வ புண்ணிய பலன்கள் பெறுபவர்க்கு முன்னோர்கள் வழிபடுதல், குலதெய்வ வழிபாடு போன்றவை நல்வழியை பெற்றுத்தரும்.
உங்கள் குடும்ப முன்னோர்களை வழிபடுவதாலும் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக நடத்துவதாலும் பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு எளிதாக வந்து சேரும். தாய்மாமன் முறை உறவில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை தந்து அவர்களுக்கு உங்களால் ஆன சீர்முறையை தருவதால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். கடந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தவர்கள் அதிக பணவரவினால் அகந்தை எண்ணங்களுடன் செயல்பட முயற்சி செய்வார்கள். நீங்கள் மாற்று உபாயங்களை பின்பற்றி அந்த சிரமங்களை சரி செய்து விடுவது நல்லது. நீங்கள் மாற்று உபாயங்களை பின்பற்றி இடர்பாடுகளை சரி செய்வது நல்லது. நண்பர்களின் பழக்க வழக்கம் உங்களின் சமூக செல்வாக்கினை உயர்த்தும் வகையில் இருக்கும். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து உங்களின் வாழ்வியல் நடைமுறை சிறப்பாக அமைந்திட உதவி செய்வார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி சிறப்பாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதியர்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும். பாதுகாப்பு குறைந்த இடங்களில் நீங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி சார்ந்த உறவினர்களுக்கு உங்களின் ஆதாய பணவரவில் சிறு தொகையை விருப்பமுடன் வழங்குவீர்கள். சுக சௌகரிய வாழ்க்கை அமைந்து மனதில் மிகுந்த நம்பிக்கையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு சக தொழில் சார்ந்த அனுபவசாலிகளின் ஆலோசனையும் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். உறவினர் பெண்களில் சிலர் நீங்கள் கேலி செய்யும் உறவு முறையில் இருந்தால் கூட அவர்களின் மனம் என்னவென்று உணராமல் கேலி செய்வதால் சிரமம் வரலாம். இதனால் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையும் சிரமமும் கலந்ததாகவே இருக்கும். இரண்டையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கடந்த மாதங்களில் இருந்து அனுகூல பலன்கள் பல வகையிலும் வழங்கிய குரு பகவான் இப்போது 6ஆம் இடமான கடக ராசியில் உச்ச பலத்துடன் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பொதுவாக தன காரகனும் ஆகிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினாலே பார்க்கிறார். இதனால் பல வழிகளிலும் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். நிதி முதலீடுகளாலும் கூடுதல் வட்டி கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து தருவீர்கள். நண்பர்களின் ஊக்கமும் உதவியும் உங்கள் செயல்களில் புதிய உத்வேகத்தை உருவாக்கும். தாய் வழி உறவினர்களில் சிலர் உங்களிடம் கண்டும் காணாதது போல விலகுவார்கள். அவர்களிடம் நீங்கள் வலிய சென்று விளக்கம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். புத்திரர் விரும்பிய பொருட்கள் அதிக தரம் உள்ளதாக வாங்கி தருவீர்கள். புத்திரர் மனதில் உங்களை பற்றிய அன்பு பாசமும் நல்ல மதிப்பீடும் வளர்ந்து வரும். வெளிப்படையாக தெரியாமல் உங்கள் உடலில் ஏதோ ஒரு பாகத்தில் தொந்தரவு ஏற்படலாம். முழு உடல் பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பணக்கடன் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இல்லற துணையின் கருத்துகளுக்கு உரிய முக்கியத்துவம் தருவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்களின் குறைகளை சரி செய்வதிலும் சுட்டி காட்டுவதிலும் மென்மையான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. பாதுகாப்பு குறைந்த இடங்களில் பிரவேசிப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் வாழ்வில் நிறைவேறாத ஆசை எதுவென உணர்ந்து அதன் பக்கம் செல்லாமல் மனம் விலகும். தந்தை வழி உறவினர்கள் தங்கள் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்துகிற புதிய சூழல் உருவாகலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் இயல்பான நற்குணத்துடன் உதவி செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பரமான வாழ்வை கொஞ்சம் தவிர்த்து எளிய வாழ்வை பின்பற்ற உங்கள் மனம் விரும்பும். ஆதாய பணவரவு தொடர்ந்து கிடைக்கிறது என்ற மனநிலையில் எவருக்கும் பண பொறுப்பிற்காக
ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முன் யோசனையையும் தற்காப்பு நடைமுறையையும் பின்பற்ற வழிவகுக்கும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திரம், மந்திரஸ்தானம் என்கின்ற இடத்தில் உச்ச பலத்துடன் பிரவேசிக்கிறார். கடந்த மாதங்களில் இருந்த சங்கடங்கள் வந்த சுவடு தெரியாமல் விலகிவிடும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய சுக சௌகரியம், பிதாஸ்தானம் என்கின்ற இடத்தில் பதிகிறது. இதனால் உங்களுக்கு இருந்த கஷ்ட சூழல்கள் மாறி சுக சௌகரிய வாழ்வியல் நடைமுறை உருவாகும். தந்தையின் அன்பு, பாசம், முன்னோர்களின் அருளாசி மற்றும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான நல்வழி பிறந்திடும். விலகிச் சென்ற தந்தை வழி உறவினர்கள் உங்களின் நல்ல குணம் உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ஆதாய ஸ்தானத்தில் பதிகிறது. இதனால் இயல்பாக கிடைக்கிற சிறு நன்மையும் கூட பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து தரும். மூத்த சகோதரர்களின் அன்பும் பாசமும் உங்கள் மனதை நெகிழ வைக்கும். மறுமணம் செய்யும் விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். பொருளாதார வரவுகளை பெறுவதில் இருந்த தடைகள் பெருமளவு விலகி போகும். உங்களின் தைரியம் மற்றும் திறமைகள் நீரு பூத்த நெருப்பாக இருக்கும். உங்கள் நலம் விரும்பும் நண்பர் ஒருவர் உங்கள் செயல் திறமை வெளி உலகில் வருவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்வார். தம்பி தங்கையின் சுப நிகழ்ச்சிகள் நடத்த அனுகூலம் உருவாகும். வீடு வாகனத்தில் கிடைக்கின்ற வசதியை முறையாக பயன்படுத்துவீர்கள். வாகனம் நிறுத்தும் இடங்களில் உரிய பாதுகாப்பை பின்பற்றுவது அவசியம். புத்திரர் உங்கள் சொல் கேட்டு நடந்து குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடுவார். குல தெய்வத்தினுடைய அருள்பலம் பரிபூரண அளவில் துணை நின்று உங்கள் நற்செயல்கள் வெற்றி பெறுவதற்கு உதவும். தெய்வ வழிபாடுகளுக்கான மந்திரங்கள், போற்றிகளை ராகத்துடன் பாடி தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வீர்கள். உங்கள் வழிபாட்டு முறைகளில் மகிழ்ந்த இஷ்ட தெய்வம் வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றும் அனுகூலம் உள்ளது. பூர்வ சொத்துக்களில் கிடைக்கிற பணவரவு திருப்திகரமாகும். உங்கள் வாரிசுகளுக்காக சொத்து சேர்க்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உழைப்பிற்கு தகுந்த அளவில் ஓய்வு எடுப்பதால் உங்களின் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைந்திடும். பணக்கடன் தொந்தரவுகளை சரி செய்து விடுவீர்கள். இல்லற துணை விரும்பிய பொருட்கள் மற்றும் ஆபரணம் வாங்கித்தர தாராள பண வசதி துணை நிற்கும். உங்கள் மனதில் ஆடம்பர வசதிகளை பயன்படுத்தும் எண்ணமும் வளரும். இருப்பினும் அளவு மீறாமல் நடந்து கொள்வீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த வகையில் கண்ணுக்கு தெரியாத சில இடர்கள் உருவாகலாம். உங்கள் சிந்தனையில் பதிந்திருக்கும் அமானுஷ்யமான சக்தி ஒன்று பிரவாகம் எடுத்து இடர்களை அகற்றும் பணியில் ஈடுபடும். இதற்கு குருவருள் துணை நின்று உதவும். வெளியூர் பயணங்களின் போது உரிய பாதுகாப்பும் வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பும் பின்பற்றுவது அவசியமாகும். மாணவர்கள் ஆர்வமுடன் படித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். புதிதாக வேலை தேடுபவர்கள் முதலில் பயிற்சி தரக்கூடிய அளவிலான இடங்களில் பணி செய்து திறமைகள் வளர்ந்த பின்பு உரிய பணிகளில் அமர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் இனிய அனுபவங்களும் நல்ல நல்ல பலன்களையும் கொண்டு வந்து தரும். (2026) நடக்கின்ற இந்த குரு பயிற்சியினாலே நற்பலன் பெறுகிற ராசிகள் என்னன்னு பார்த்தா மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 7 ராசிக்காரர்கள் நல்ல நல்ல பலன்களை பெறுகிறார்கள். சுமாரான பலன் பெறும் ராசிகள் எதுவென பார்த்தால் மேஷம், ரிஷபம், சிம்மம்,
தனுசு, கும்பம் ஆகிய 5 ராசிக்காரர்கள். அதனாலே உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் முன் யோசனையுடன் நீங்கள் நடந்து கொண்டால் எந்தவித சிரமமும் அணுகாமல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை வழங்க தயாராக இருக்கிறார் என்பதை நம்பிக்கையுடன் பின்பற்றுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த குரு பயிற்சி நாளில் நவக்கிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் மலர், முல்லை மலர் மாலை ஒன்று சாற்றியும், மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தும், அதற்கு உரிய பிரசாதம் தயாரித்தும், கொண்டைக்கடலை மாலை சாற்றியும் வழிபடுவதால் சகல நன்மைகளும் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி பலன் தரும், எந்த ராசி சிறக்கும், எந்த ராசிக்காரர்கள் சுதாரிப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நல்ல சொல்லியிருக்கிறோம். இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஜோதிடர் மதுரை சங்கர்ஜி. இந்த குரு பயிற்சி பலன்களை இதுவரையில் கேட்ட பாக்யம் சேனல் நேயர்களுக்கு என் மனம் கனிந்த நன்றி. உங்கள் ஜோதிடர் மதுரை சங்கர்ஜி.